ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். 3 வருஷம் கழிச்சு நம்ம நெல்லை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம திருநெல்வேலியில் இருக்க டிமார்ட்க்கு போகலாமா வேண்டாமா? இப்போவும் போக வேண்டாங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. கண்டிப்பாக போகணும் அப்படின்னா ஒரு வீக் டேஸில் மத்தியானமாக போங்க. எதுவும் ரொம்ப முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் சும்மா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா சுற்றி நம்ம மக்களை மட்டும்தான் பார்க்க முடியுங்க. அவ்வளோ பேரும் அங்கே தான் இருக்காங்க. அவ்வளோ கூட்டம். குட்டி பாப்பாலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் போக வேண்டாம். கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 1 or 2 வீக், 1 month அப்புறம் கூட மெதுவாக போய்க்கலாம். இது ஒரு ஏர்டிட் கண்டெய்னர் 2 பீஸ் வந்துடும். 79 rupees போட்டிருக்காங்க. ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். நம்ம நேரில் போய் கடையில் வாங்கினாலும் 79க்கு கம்மியாக வாங்க முடியாது எங்கேயும். இது ஒரு 3 piece பேஸ்கெட் மாதிரி, வெஜிடபிள் இல்லைனா ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து 99 rupees போட்டிருக்காங்க. சேம் ப்ராடக்ட் வந்து ஜியோ மார்ட்டில் சேம் ப்ரைஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவல் தான், கூட குறைய சொல்ல முடியாது. இது சர்ஃப் எக்ஸல் டாப் லோட் வாஷிங் மிஷினோட லிக்யூட் பவுச் பேக்கெட். எம்ஆர்பி வந்து 338 rupees. இவங்களோட அமௌண்ட் வந்து 288 rupees. 50 rupees லெஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓகேவானதான். இது விவிடி கோகனட் ஆயில். இதோட எம்ஆர்பி வந்து 190 rupees. அவங்களோட ப்ரைஸ் வந்து 165. 25 rupees வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிட்டத்தட்ட 10% அப்படின்னா 20 rupees வரைக்கும் லெஸ்ஸில் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் துணி துவைக்கிற சோப்பு. இது வந்து 7 rupees. எம்ஆர்பி வந்து 10 rupees இருக்கும். நார்மலாக எல்லா கடையிலையும் வந்து 8 rupees அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல. நார்மல் பிராண்டு வந்து ஒரு பீஸாக அங்கே இல்லை, இது மட்டும் தான் இருந்துச்சு. இது பதஞ்சலி பிராண்டில் உள்ள டிஷ் வாஷ் பார். இது 4 பீஸ் இருக்கும் காம்போ. இது நான் எப்போவுமே ஜியோ மார்ட்டில் வாங்குவேன். அங்கே வந்து 72 rupees போடுவாங்க. இங்கே வந்து 62 rupees தான் போட்டிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 96 rupees. ஜியோ மார்ட்டோட ஒரு 10 ரூபா கம்மியாக தான் இருக்கீங்க. இது குட்டி பசங்களுக்கு வீட்டில் நார்மல் யூஸ்க்கு போடுற மாதிரியான ஒரு பாட்டம் வியர். இதோட ப்ரைஸ் வந்து 39 rupees. நார்மலாக எல்லா இடத்துலையுமே இந்த ரேஞ்சில் இருக்கும், 45 அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கிளாத் வந்து நல்லாவே இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் பெரியவங்க போடுறது ரவ்யூஸ்க்கு வீட்டில் போடுற மாதிரியான ஒரு பாட்டம் வியர் தான். இதோட ரேட் வந்து 99 rupees. இதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் மாதிரி ஏரியாவில் கிடைக்கும். 145 rupees அந்த மாதிரி கிடைக்கும். இதுவும் கம்மி ப்ரைஸ் தான். நாகா பிராண்டோட ரவை பாக்கெட் எம்ஆர்பி வந்து 102 rupees. அவங்களோட ப்ரைஸ் வந்து 82 rupees. 20 ரூபாய் கம்மியாக இருக்குது. இது மன்னா பிராண்டில் உள்ள மல்டி மில்லட் ஆட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க பேக்கெட். இது நான் வாங்கினதே இல்லை, இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 119 ரூபா. ஆனால் அவங்க கொடுத்துருக்க ரேட் வந்து வெறும் 69 ரூபா தான். 50 ரூபா கம்மியாக இருக்குது. இது வெளியே வாங்கினது இல்லைங்கிறதுனால எவ்வளோன்னு தெரில, பட் கம்மி ரேட்டு தான் ரொம்ப. இந்த கோம்போட ப்ரைஸ் வந்து 15 rupees. எம்ஆர்பி 18 rupees. டிமார்ட்டோட பிராண்ட் தான். யாரும் எடுத்துகிட்டு வேண்டான்னு வச்சுருந்தாங்க. ஒரு செல்ஃபில் சும்மா இது மட்டும் தனியாக இருந்துச்சு. நம்ம தான் அடிக்கடி சீப்பை தொலைச்சிட்டு தேடுறோமேன்னு சொல்லிட்டு இதை எடுத்து போட்டு வந்துட்டேன். மன்னா பிராண்டில் உள்ள சம்பா வீட் கோதுமை ரவை 1/2 கிலோ பாக்கெட் 93 rupees எம்ஆர்பி. அவங்க போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 69 rupees. 24 ரூபா கம்மியாக இருக்குது. இது வந்து காட்டியானம் ரைஸ். இதுவும் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதே இல்லை, பட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி தான் ஒரு ரீல்ஸ் பார்த்ததுனால இது அங்கே பார்த்ததும் ஓகே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 87 rupees. அவங்க போட்டிருக்கிறது வந்து 52 rupees. கிட்டத்தட்ட 35 ரூபா கம்மியாக இருக்குது. ஃபைனலி ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு வேளை வெளியே வாங்குறதோட முன்ன பின்னா இருக்கலாமே தவிர்த்துட்டு, பட் கூட இருக்காது. சேம் ப்ரைஸ் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த குக்கிங் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம், மளிகை பொருள் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நார்மலாக வாங்குற கடை இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வெளியே கிடைக்காத பொருள், எக்ஸாம்பிள் இந்த பதஞ்சலி சோப்பெல்லாம் வெளியே கிடைக்காது. அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம இங்கே போய்க்கலாம். நான் மெயினாக எதெல்லாம் வாங்கணும்னு போனேன்னா சர்ஃப் சோப் வாங்கணும்னு போனேன். அது இல்லை, அன்பிராண்டடில் ஒரு சோப் வாங்கிட்டேன். சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு வாங்கணும்னு போனேன் பேக்கெட்டில், அதுவுமே இல்லை, பெரிய பெரிய பேக்கெட் தான் இருந்துச்சு. அப்புறம் ஏரியல் லிக்விட் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். அது அங்கே வந்து 4 liter தான் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு பவுச்சில். நார்மல் பாட்டிலும் இல்லை அங்கே. அதனால் சர்ஃப் எக்ஸல் வாங்கிட்டேன் வேறு வழி இல்லாமல். அப்புறம் மாப் வாங்கணும்னு போயிருந்தேன். அங்கே மாப் வந்து ஒரே ஒரு பிராண்டில் மட்டும் தான் இருந்துச்சு, அதுவும் நல்லா இல்லை. அப்புறம் வாட்டர் பாட்டில் தான் மெயினாக பார்த்துட்டு இருந்தேன். நான் வெளியே வர வரைக்கும் அது எங்கே இருக்குன்னே தெரியல, இருக்கானே தெரியல, அது பார்க்கவும் முடியல, தேடவும் முடியல. ஸோ அது வாங்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறையா பொருள் அங்கே இல்லை. இருக்கிற பொருளுமே நிறையா வாங்கி காலி பண்ணிட்டாங்க.
எம்டியாக இருக்குது நிறையா இது. அதனால அவங்க ரீஸ்டாக் பண்ண அப்புறம் கூட்டம் குறைஞ்சப்புறம் போனால் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு நல்லாயிருக்கும். 7 o'clock பூட்டிடுறாங்களாம். அதுவும் பார்த்துக்கோங்க. போகிறதா இருந்தால் மத்தியானம் சாயங்காலத்துக்கு முன்னாடியே போயிட்டு வர்றது நல்லது. லாரி இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இதுவும் அங்கே வாங்கினது தான். ரொம்ப பெருசாக குவாலிட்டி இல்லை. இதோட எம்ஆர்பி வந்து 188 நினைக்கிறேன். ஒரு கார் லோடு ஏற்றுற மாதிரி 4 கார் கொடுத்துருப்பாங்க. காரும் இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி போயிருந்தப்போ அங்கே வந்து டாய்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி நம்ம நெல்லை சார்ந்த நிறையா வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.